தாய் வீடு மார்ச் 2025. பொன் இராமநாதன் இலங்கை சுதந்திர போராட்டத்தில் வகித்த பங்கும் அதன் பெறுபேறும். எழுதியவர் KKS பெரேரா. தமிழில் மணி வேலுப்பிள்ளை. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. சுதந்திரத்துக்கான அறைகூவல். இலண்டனில் நீதி கேட்டு வாதாடி வெற்றி பெற்ற சீமான் பொன்னம்பலம் இராமநாதன் இலங்கை திரும்பிய பொழுது ஒரு வெற்றி வீரராக வரவேற்கப்பட்டார். பிரித்தானிய ஆட்சியாளரின் ஒடுக்குமுறைகளை அம்பலப்படுத்த, குறிப்பாக 1915 ஆண்டு கலவரத்தை அடுத்து தேசிய இயக்க தலைவர்களையும் மதுவிலக்கு இயக்க தலைவர்களையும் அநீதியான முறையில் கைது செய்து அடைத்து வைத்து துன்புறுத்தியதை அம்பலப்படுத்த அயராது பாடுபட்ட இராமநாதனை மக்கள் நன்றியுணர்வோடு நயந்து கொண்டாடினார்கள். நீதியை நிலைநிறுத்துவதில் அவர் தலையாய பங்கு வகித்ததை ஏற்றி போற்றிய சிங்கள தலைவர்களும் மக்களும் அதை குறித்து அவரை மாண்புறுத்தும் வண்ணம் ஒரு மாபெரும் வரவேற்பு விழாவை ஏற்பாடு செய்து துறைமுகத்துக்கு சென்று அவரை மாண்புற வரவேற்று அழைத்து வந்தார்கள். அவர் ஏறி வந்த வண்டியை நாடறிந்த சிங்கள தலைவர்கள் தெருவழியே இழுத்துச் சென்றமை ஒரு கண்கொள்ளா காட்சியாய் அமைந்தது. வளமையை விஞ்சிய அந்த உணர்வெழுச்சி அவரது பொதுநலப் பணியையும் இன அரசியல் பேதங்களை கடந்து மக்களது நன்மதிப்பை அவர் ஈட்டிய சிறப்பையும் திட்பமுற மெச்சும் விதமாய் அமைந்தது. வரவேற்பு விழாவை கண்டுகளிக்க ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து தெருமெருங்கிலும் நின்று ஆரவாரம் செய்து மரியாதை செலுத்தினார்கள். அவரது மீள்வரவு தமிழ் சிங்கள சமூகங்கள் ஒன்றுபடும் தருணமாய் மாறியது. கட்டிய ஆள்கைக்கும் அநீதிக்கும் எதிராக அவர்கள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட போராட்டத்தை வலியுறுத்துவதாய் அமைந்தது. பிரித்தானியர் இலங்கை வாழ் சமூகங்களுக்கிடையே பதற்றங்களை ஏற்படுத்தி நாட்டை பிரித்தாள முயன்றாலும் கூட இராமநாதன் போன்ற தலைவர்கள் தேசிய நீதியை நிலைநாட்டும் போராட்டத்தில் இனத்துவ பேதங்களை தணிக்க வல்லவர்களாக விளங்கியதையும் அது எடுத்துக்காட்டியது. அந்த மாபெரும் வரவேற்பு நாடு முழுவதும் தேசிய தீயை மூட்டியது. பிரித்தானியரின் ஒடுக்குமுறைக்கு எதிராக இலங்கையின் எல்லா பண்பாட்டு மக்களும் அணிதிரள வேண்டிய தேவையை வலியுறுத்தியது. ஹென்றி பீதரீஸ் போன்ற மற்றும் பிறர் புரிந்த தியாகங்களுடன் ஒரு சேர இராமநாதன் மேற்கொண்ட முயற்சிகள் இலங்கையில் தன்னாட்சி கோரிக்கைகளை கட்ட வழிவகுத்தன. அடுத்தடுத்த தசாப்தங்களில் வலுப்பெற்ற சுதந்திர போராட்டத்துக்கு அவை அடிக்கல் நாட்டின. கலவரங்கள் வன் செயல்கள் பற்றி இரத்நாயக்கா முன்வைத்த விவரம். தனது 14 வயதிலேயே ஓர் அமைச்சராக விளங்கிய வாசல முதியன்சலாகே அபிரத்தின இரத்நாயக்கா 1900 1977 இலங்கையில் மூண்ட பயங்கர சமூக வன்முறைக்கு ஒரு கண்கண்ட சாட்சி. ஒரு விதிவசப்பட்ட மாலை வேளையில் நத்தார் சிந்து ஒலிக்கும் ஒரு வண்டியின் அருகில் அவர் நின்ற பொழுது திடீரென பதட்டம் உண்டதை கண்டார். மக்கள் திரளுக்குள் இருந்து வீசப்பட்ட ஒரு புட்டி நொறுங்கி விழுந்த மறுகணம் ஒரு பள்ளிவாசலுக்கு அருகில் குழுமி நின்ற சிலர் தாக்கத் துவங்கவே கலேவரம் மூண்டது. அந்த வன்முறை கையோடு வலுத்த பதிலடிக்கு உள்ளானது. வெகுண்டெழுந்த கும்பல்கள் தமது சீத்தத்தை அந்த பள்ளிவாசலின் மீது திருப்பின. கொஞ்ச நேரத்துள் பள்ளிவாசல் கட்டடம் தகர்க்கப்பட்டது. பேரழிவு தொடர்ந்து நிகழ்ந்தது. இருண்ட வானம் ஒளிரும் வண்ணம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடைகள், வீடுகள், ஆதனங்கள் கொளுத்தப்பட்டன. எங்கேயோ நிகழ்ந்த மோதல் ஒரு சமூக கலவரமாய் ஓங்கி பரவி அழிவை விளைவித்து சமூக பேதங்களை ஆழமாக்கியது. அதன் எதிர் விளைவுகள் நெடுங்காலம் நீடித்தன. 1818 1848 கிளர்ச்சிகள். 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இலங்கை சமூக பதற்றங்களை எதிர்கொண்டது. அதற்கு முன்னரே தம்மை கட்டியாண்ட பிரித்தானியருக்கு எதிராக இலங்கையர் மேற்கொண்ட போராட்டம் நெடுங்காலமாய் குருதியில் தோய்ந்து வரலாற்றில் படிந்தது. 1818 ஒரு பெருங்கிளர்ச்சி மூண்டது. பிரித்தானியரை விரட்டி இறைமையை மீட்க உறுதி பூண்ட உள்ளூர் மூப்பர்களின் தலைமையில்
ஊவா வெலசகுறிச்சியில் மூண்ட கிளர்ச்சி அது. எனினும் மேம்பட்ட படைக்கலங்களை ஏந்திய பிரித்தானியர் விரைந்து சென்று கொடூரமான முறையில் அக்கிளர்ச்சியை அடக்கினர். ஆயிரக்கணக்கானோர் கொன்று குதறப்பட்டார்கள். ஊர்கள் துடைத்தெறியப்பட்டன. ஊர்வாசிகள் அனைவரும் பேரழிவுக்கு உள்ளாகினர். 30 ஆண்டுகள் கழித்து 1848 இன்னும் பெரிய பரந்த கிளர்ச்சி மூண்டது. பிரித்தானிய அரசு அதிர்ச்சி அடைந்தது. வரி உயர்வு, பொருளாதார இன்னல்கள், கட்டியாளப்படுவதற்கு எதிரான உள்ள கொதிப்பு எல்லாம் ஒன்று சேர தீவு முழுவதும் கிளர்ச்சி தீ மூண்டு விளாசி பரவியது. கண்டி முதல் மாத்தளை வரை மட்டுமல்லாது கொழும்பு மாநகர புறங்களிலும் கிளர்ச்சி தீ பற்றி எரிந்தது. கட்டியாண்ட பிரித்தானியர் கிளர்ச்சியின் பருப்பம் கண்டு தமது ஆதிக்கத்தை இழந்து விடுவோம் என்று ஏக்கம் கொண்டு பதிலடியில் இறங்கினார்கள். குறிப்பாக ஊவா, சப்ரகமூவா, மத்திய வடமேல் மாகாணங்களில் கொடூரமான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். மக்கள் திரள் திரளாக கொல்லப்பட்டார்கள். பொது வழிகளில் தூக்கிலிடப்பட்டார்கள். படைபலம் கொண்டு அடிதடி நடத்தினார்கள். பாரிய உயிரிழப்புகள் நேர்ந்தன. ஈட்டில் கிளர்ச்சிகள் அடக்கப்பட்டாலும் கூட தேசிய விடுதலை வித்துக்களை அவை ஊன்றவே செய்தன. கட்டியாளப்படுவதற்கு எதிராக ஓங்கிய உணர்வு தீக்கு அவை எண்ணெய் பார்க்கவே செய்தன. அதன் பிறகு குறிப்பாக 1870களில் பாணந்துறை விவாதம் நிகழ்ந்த பிறகு ஏற்பட்ட பௌத்த மறுமலர்ச்சி இலங்கையின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு தீர்க்கமான திருப்புமுனையாய் அமைந்தது. 1915 வலுத்த கலவரங்கள். சமூகங்களை கட்டுப்படுத்தி பிளவுபடுத்தும் கொள்கைகள் மூலம் அவற்றிடையே பதற்றத்தை ஓங்கச் செய்வதில் இலங்கையை கட்டியாண்ட பிரித்தானிய அரசு மும்முரமாய் ஈடுபட்டது. கண்டி எசல பெரஹரா ஊர்வலம் காசில் ஹில் பள்ளிவாசலை அண்டி கடந்து செல்ல தடை விதித்த பொழுது நிலைமை ஆட்டம் கண்டது. தடை விதித்த முடிவை தமது பௌத்த மரபுகளுக்கு நேர்ந்த இழிவாக கருதி சிங்கள மக்கள் வெகுண்டெழவே இன மத பேதங்கள் தீவிரமடைந்தன. வதந்திகள் விரைந்து பரவிய அதேவேளை தலதா மாளிகையில் உள்ள புத்த தந்த கோயிலை முஸ்லிம்கள் தாக்கியதாக பொய்க் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இவ்வாறு பொனியப்பட்ட கூற்றுகளால் சமூகங்களுக்கிடையே ஐயுறவு மூண்டு அச்சமும் பகைமையும் தலைகாட்டின. தவறான தகவல்களால் சமூகங்களுக்கிடையே அவநம்பிக்கை ஓங்கி கலவரங்கள் மூலவே நிலைமை கடுகதியில் கட்டுப்பாட்டை மீறியது. கட்டியாண்ட பிரித்தானியர் காலம் தாழ்த்தி அரைகுறை நடவடிக்கை எடுத்தார்கள். தடுப்பு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக வன்முறை ஓங்க இடம் கொடுத்த பிறகு படைச்சட்டத்தை பறைசாற்றினார்கள். படை தலையீட்டுக்கு உத்தரவிட முன்னரே பெருவாரியான உயிரிழப்புகளும் சொத்து சேதங்களும் விளைந்தன. பிரித்தானிய ஆட்சியாளர் மீது மக்கள் கொண்ட சீற்றத்தை அது மேலும் பெருக்கியதுடன் தன்னரசு கோரிக்கைக்கும் வலுவூட்டியது. கொடிய மரண தண்டனைக்குள்ளான ஹென்றி பீதரிஸ். அக்காலகட்ட அரசியலில் அறவே திட்பமான பங்கு வகித்து சோகமான முடிவுக்கு உள்ளானோருள் கொழும்பு மாநகர காவல்துறையைச் சேர்ந்த மதிப்பு வாய்ந்த இளம் அதிகாரி எட்வர்ட் ஹென்றி பீதரிஸ் 1888 1915 அடங்குவார். 1915 கலவரம் மூண்ட பொழுது அடாவடி கும்பல்களை கட்டுப்படுத்தி முஸ்லிம்களின் கடைகளை பாதுகாக்கும் பணி அவருக்கு ஒதுக்கப்பட்டது. பதற்றத்தை தணிக்க அவர் முயற்சி எடுத்தும் கூட முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டியதாக அவர் மீது பிரித்தானிய ஆட்சியாளர் பொய்க்குற்றம் சுமத்தினார்கள். அவசரமாக அவரை படை விசாரணைக்கு உள்ளாக்கி மரண தண்டனை விதித்து நீதி பாலிப்பை ஒரு கேலிக்கூத்தாக்கினார்கள். கொடூரமான முறையில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவருக்கு நேர்ந்த கதியை உள்ளூர் மக்களிடம் சுட்டிக்காட்டி அவர்களை அச்சுறுத்தி அவர்களிடையே ஓங்கிய தேசிய உணர்வை ஒடுக்க பிரித்தானிய ஆட்சியாளர் முயற்சி எடுத்தனர். சேனநாயக்கா சகோதரர்கள் போன்ற மதுவிலக்கு இயக்க தலைவர்களை அநீதியான முறையில் அடைத்து வைத்த சிறைக்கூடத்துள் பீதரிஸின் குருதி தோய்ந்த கதிரியை இட்டு வைத்தனர். பிரித்தானியரின் ஆட்சியை எதிர்க்க துணிந்தோருக்கு விடுக்கப்பட்ட பயங்கர எச்சரிக்கை அது. எனினும் பீதரிஸுக்கு நேர்ந்த கதியினால்
போராட்டம் தணியவில்லை. மாறாக அவரது தியாகம் விடுதலைக்கே அறைகூவல் விடுத்தது. தியாகம், எதிர்ப்பு, நாட்டுப்பற்று போன்ற சொற்களுக்கு அவரது பெயர் ஒத்த சொல்லாகி நாடு முழுவதும் நாட்டுப்பற்றாளர்களை எழுச்சியுற வைத்தது. சீமான் பொன்னம்பலம் இராமநாதனின் வாதாட்டம். கலவரங்களைத் தொடர்ந்து பிரித்தானியரின் அடக்குமுறை உச்சத்தை எட்டவே பொன்னம்பலம் இராமநாதன் எழுந்து களத்தில் குதித்து நீதிக்கான போராட்டத்தில் ஓங்கி குரல் கொடுத்தார். அவர் ஒரு தமிழர் தலைவராய் விளங்கியும் கூட சிங்களவருடன் தோழமை பூண்டு பிரித்தானியரின் கொடுமையையும் கொடுங்கோன்மையையும் சாடினார். கட்டியாளப்பட்டு அடக்கி ஒடுக்கப்பட்டோரின் சத்திய கடதாசிகளையும் அவர்கள் பட்டறிந்த இன்னல்களின் பதிவுகளையும் தொகுத்து பிரித்தானிய ஆட்சியாளரால் இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு மறுக்க முடியாத சான்றுகளை திரட்டினார். நீதி நாட உறுதி பூண்டு இராமநாதன் இங்கிலாந்து சென்றார். கட்டியாண்ட அரசின் பெரும் புள்ளிகள் உட்பட பிரித்தானிய அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்தார். இலங்கை ஆளுநர் சாமேஸின் துர்ச்செயல்களை அம்பலப்படுத்தினார். மட்டுமீறிய பலவந்தம், சட்டத்தை மீறி அடைத்து வைப்பு, படைச்சட்டம் பிறப்பித்து சிங்கள மக்களை அடக்கி ஒடுக்கியமை பற்றியெல்லாம் விலாவாரியாக எடுத்துரைத்தார். தமது இலக்கினை எய்துவதில் அவர் கொண்ட தளராத உறுதியால் நெருக்குண்ட பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தலைப்பட்டது. ஈட்டில் படைச்சட்டம் நீக்கப்பட்டது. ஆளுநர் சாமேஸ் திருப்பி அழைக்கப்பட்டார். சுதந்திர போராட்டத்தில் ஏற்பட்ட தாக்கம். 1917 வாக்கில் இளம் இலங்கை இளையோர் கழகம், யங் லங்கா யூத் லீக், இலங்கை தேசிய பேரவை, சிலோன் நேஷனல் காங்கிரஸ் போன்ற நாட்டுப்பற்று கொண்ட குழுமங்கள் தோன்றி பெருமளவு தன்னாட்சியையும் அரசியல் சீர்திருத்தங்களையும் கோரி வாதாடின. DS சேனநாயக்கா, FR சேனநாயக்கா போன்ற பெரும் புள்ளிகளும் தேசிய வேட்கை கொண்ட மற்றும் பிற தலைவர்களும் அரசியல் யாப்பில் மாற்றங்கள் கோரி நெருக்குதல் கொடுத்து இலங்கையின் சுதந்திர பயணத்துக்கு வழிகோலினார்கள். கட்டியாண்டோரின் ஒடுக்குமுறையை எதிர்கொண்ட இலங்கை மக்களது மீள்திறன், ஒற்றுமை என்பவற்றின் வலிய சின்னங்களாய் பீதிரிசும் இராமநாதனும் விளங்கினர். அவர்கள் ஆற்றிய தொண்டு இலங்கை வரலாற்றில் ஒரு திட்பமான அத்தியாயமாய் அமைந்து நாட்டின் சுதந்திர பயணத்துக்கு வழிகோலியது. இராமநாதன் இந்நாட்டின் வாழ்வுக்கு ஆற்றிய தொண்டினூடாக சிங்கள மக்களின் நெஞ்சத்துணர்வு, குறிப்பாக அவர்களது சமயம், மொழி, தன்னாட்சி உணர்வுகள் யாவும் புத்துயிர் கொள்ள துணை நின்றார். இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி அதி மாண்புமிகு DS சேனநாயக்கா கூட இதே உணர்வை வெளிப்படுத்தினார். என்றென்றும் மகத்தான இலங்கையர்களுள் இராமநாதன் ஒருவர் என சேனநாயக்கா மெச்சினார் என்று 1991 நவம்பர் 30 சுவாமி விவேகானந்தர் நிலையத்தில் சீமான் பொன்னம்பலம் இராமநாதன் சிங்கள மக்களின் வளர்ப்பு தந்தை எனும் தலைப்பில் உரையாற்றிய பொழுது JR ஜெயவர்தனா குறிப்பிட்டிருந்தார். நன்றி.